தேவனுக்கே துதிகணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 72ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 72ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 20 வசனங்கள் இருக்கிறது. அதிலே 1 முதல் 7 வசனங்கள் ராஜா நீதியுள்ள நியாய தீர்ப்புக்காக ஜெபித்தல். 8 முதல் 12 வசனங்கள் ராஜாவின் ஆட்சி எல்லையை குறித்து பாடுகிறது என்று பார்க்கிறோம். 12 முதல் 14 வசனங்கள் ராஜா ஆட்சியின் நீதியை குறித்து பாடுகின்றது. 15 முதல் 17 வசனங்கள் ராஜாவின் ஆட்சி வாழ்த்துதல் குறித்து பாடுகின்றது. 18, 19, 20 வசனங்கள் ராஜா தனக்கு ஆட்சி தந்த தேவனை துதிக்கும் பகுதியாகவும் விண்ணப்பிக்கிற பகுதியாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனத்திலே, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். இன்னைக்கு பாருங்கன்னா, ஏழைகளை ஒடுக்குகிற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமாக காணப்படுகிறது. ரிச்சஸ் பிகம் ரிச்சஸ், பூவர்ஸ் பிகம் பூவர்ஸ். ஏழை ஏழையாகத்தான் இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனை கொண்டே போய் கொண்டிருக்கிறான். இந்தியா தேசத்தை எடுத்துக்கொண்டால் ஏழைகளை ஒடுக்குகிறவர்களின் பக்கம் தான் அதிக கூட்டம் இருக்கிறது. பணக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் ஏழைகளின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்க ஏழைக்கு உதவி செஞ்சீங்கன்னா அது உங்க அக்கௌண்ட் பரலோகத்தில் இருக்கும். அவர் கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்கிறதாக அர்த்தம். ஆகவே ஏழைகளை ஒடுக்கக்கூடாது. அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார்? ஏழைகளை விசாரிப்பார். ஏழைகளை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்க யாருமே இல்லையே, என உதவி செய்ய யாருமே இல்லையே நினைக்கலாம். ஆனா காக்கைகளை பாருங்க, பறவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? நிச்சயமாக உங்களை விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கும் தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அடுத்தபடியாக 7ஆம் வசனத்திலே, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். நாம் நீதியோடு கூட வாழும் பொழுது நம்மை ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறான். 8ஆம் வசனத்துல, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் ராஜாதி ராஜா, இந்த கர்த்தாதி கர்த்தர், உலகத்தை சிருஷ்டித்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். அவர் அரசாளுகிறார். He is the King of Kings. King of King. ஆண்டவரே ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். அவருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்துல, சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். பாருங்க, சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். அப்படிப்பட்ட காலம் வெகு சீக்கிரத்தில் வருகிறது. நான் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே தஞ்சம் என்று ஓடி வரும் காலம் வருகிறது. வசனம் சொல்கிறது 12ஆம் வசனத்திலே, 12ஆம் வசனத்திலே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமை யானவனையும் அவர் விடுவிப்பார். என உதவி செய்ய யாருமே, உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். என உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். என யாருமே இல்லையே நீங்க நினைக்கலாம். உதவியற்றவர்களை, சிறுமையானவர்களை அவர் விடுவிக்கிற தேவன். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவரின் ஆத்துமாவை ரட்சிப்பார். பலவீனப்பட்ட சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். பலவீனனுக்கு அவர் இறங்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பலவீனம், ஒருவேளை பலவீனம் உங்களுக்கு இருக்கிறதா? என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை, என்னால் சாப்பிட முடியவே, என்னால் தூங்க முடியவில்லை நினைத்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். பலவீனனுக்கு அவர் பலமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், ஆகவே கர்த்தருடைய வசனம் அது நமக்கு வெறுமையாய் போகாது. அவருடைய 17ஆம் வசனத்திலே, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க கட்டுகள் ஓடும். பிரியமான கட்டுகள் அறுக்கப்படும். வேதத்திலே பார்க்கிறோம். 18ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நம்புவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.